ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு குரங்க வளர்த்திட்டு இருந்தாராம்மா. அந்த குரங்குக்கு படிப்பு அப்புறம் வாழ்வீச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரம்மா. அந்த குரங்கு நல்லா வால் பயிற்சி எடுத்துட்டு சொருன்னு எல்லாத்தையும் சொருவிச்சாம்மா. நல்லா வால் பயிற்சி எடுத்த குரங்குக்கு அரசவையில் வேலை போட்டு கொடுத்தாங்களாம்மா. அப்படி ஒரு நாள் ராஜா அரசவையில் உட்காந்துருக்கப்ப ஒரு ஈ ரொம்ப தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. அப்போ அதே ஈ ராஜாவின் மனைவி தூங்குறப்பையும் ரொம்ப தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. மனைவி மட்டும் இல்லாம ராஜாவோட முதல் மகனையும் தூங்க விடாம தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. இதை அந்த குரங்கு நல்லா நோட் பண்ணி தந்துச்சு. அப்புறம் அதே ஈ ராஜாவை தூங்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணி தந்துச்சம்மா. குரங்கு இந்த ஈயை எப்படியாவது விரட்டியே ஆகணும், ராஜாவை தூங்கவே விட மாட்டேங்குது, இந்த ஈயை இன்னைக்கு விரட்டி ராஜாவை நிம்மதியா தூங்க வைக்கிறேன்னு தன் கையில இந்த வாழை எடுத்து விரட்ட ஆரம்பிச்சம்மா. அப்ப அந்த ஈ ராஜாவோட நெஞ்சு மேல உட்காந்து இருந்துச்சம்மா. குரங்கு இந்த ஈயை இப்ப என்ன பண்றோம் பாருன்னு தன் கையில இந்த வாழை எடுத்து ஒரே போட்டோன்னே ஈ பறந்துடுச்சு. ராஜா நெஞ்சிலேயே வால் சொருகிடுச்சு. அவர் ராஜா உயிர் போற வழியில கத்துனோன்னு வீரர்கள் வந்து பார்த்தாலாமா. வீரர்கள் வந்து பார்த்தோன்னா ராஜா இறந்து கிடந்த இடமும் குரங்கு முழிச்சிட்டு இருந்துச்சு. இதுல இந்த என்ன தெரியுது, தேவையில்லாத விஷயத்து மேல நம்ம அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சா அதோட வினை நம்ம மேலதான் திரும்பும். இந்த குரங்கு மாதிரி. நன்றி.